வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மொபைலில் வச்சு வீட்டில் இருந்தபடியே க்ரோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த க்ரோ டிமேட் அக்கௌண்ட்டை எப்படி மொபைல்லையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி ப்ராசஸ் நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த க்ரோவோட ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ இது வேணான்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ்க்கு மூவ் ஆகிருங்க. அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? சரி, ஓகே கைஸ். ஸோ இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இது ஒரு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட், ஓகேவா? இதில் நீங்கள் வந்து எந்த ஃபீஸும் வந்து பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஏஎம்சியும் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லைஃப் லாங்காக இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். சில டிமேட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட் இயர் ஃப்ரீயாக நாங்கள் தர்றோம் அப்படின்வாங்க. சிலது லைஃப் லாங்காக ஃப்ரீயாகவும் தருவாங்க, சிலதெல்லாம் வந்து தரவே மாட்டாங்க. நீங்கள் ஏஎம்சி கட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போதே காசு பிடிங்கிடுவாங்க, 0 தான் மாதிரி. இப்போ தான் வந்து ஃப்ரீயாக போட்டுட்ருக்காங்க. ஸோ நான் ஓப்பன் பண்ணுற டைமில் 0 தான் சரியான காசு, கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா பக்கத்தில் நான் பே பண்ணி தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ இப்போ ஃப்ரீ தான், ஓகேவா? ஸோ நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த க்ரோ தானே பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான் கைஸ், 3 ஸ்டெப்ஸில் முடிச்சிடலான் இருக்காங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுங்க, அப்புறம் கேவிசி கம்ப்ளீட் பண்ணுங்கள், சைன் பண்ணுங்கள், அவ்வளோதான். பூம், உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றாங்கல்ல. சரி, எப்படி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆப் ஸ்டோர் இல்லைனா ப்ளே ஸ்டோரில் எதுலையா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி உள்ளே வந்தோடனே பெர்மிஷனுக்கு வந்து ஆக்சஸ் கேட்பாங்க, கொடுத்துருங்க. ஸோ சேஃப் தான். இப்போ வந்து நான் கூகுள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஜிமெயிலில் ஏதோ ஒரு ஜிமெயில் ஐடி செலக்ட் பண்ணி நான் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு மூவ் ஆகிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜிமெயில் ஐடி வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து கீழே வந்து கண்டினியூ கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்த உடனே இப்போ நம்மளோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. நான் என்னோடய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டேன். அது என்னோடய ப்ரைமரி நம்பர் தான், ஓகேவா? எல்லாம் ஆதார், பேன் எல்லாம் கொடுத்தது தான். இப்போ ஒரு பின் செட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த பின்னை வந்து செட் பண்ணிக்கோங்க, ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காண்டி தான். ஸோ எப்போல்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்களோ, ஸோ இந்த பின் போட்டால் தான் அவங்க வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும், அக்கௌண்ட் ப்ரொடெக்டட்னு வந்துடும். ஸோ இப்போ பேசிக் நீடு தான். ஸோ இது வந்து பெர்மிஷன்லாம் கேட்குறாங்க, ஆக்சஸ் கொடுத்துருவோம். ஃபோனு, எஸ்எம்எஸ்ஸு, லொக்கேஷன். ஸோ இதை நம்ம ஆக்சஸ் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நம்ம வந்து பேன் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேன் டீட்டெயில்ஸை நம்ம வந்து கொடுத்தோடனே உங்கள் டீட்டெயில் அது கரெக்டாக அப்படிங்கிறத பார்க்கும். அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. கரெக்டாக இல்லை அப்படின்னா எடிட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னா எஸ் கன்ஃபார்ம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேன் நம்பரை நம்ம என்ட்ரு பண்ணணும், ஓகேவா? என்ட்ரு பண்ணிடலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு வெரிஃபிகேஷன் போகும். வெரிஃபிகேஷன் ஆனவுடனே நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு மூவ் ஆகிடலாம், ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேங்க் டீட்டெயில் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஃபண்ட்ஸ் உள்ளே கொண்டு வரோம்ல, நம்ம ட்ரேட் பண்ணுறக்காண்டி ஏதோ ஸ்டாக்கை நம்ம பை பண்ணணும், சேல் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபண்டு நமக்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறதுக்கு எந்த பேங்க் நம்ம இங்கே கொடுக்குறோமோ அந்த பேங்க் வழியாக தான் வரும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பேரில் இருக்கணும் அந்த பேங்க்கு, அது நம்மளோட பேங்க்காக இருக்கணும், அவ்வளோதான் விஷயம், ஓகேவா? ஸோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு இப்போ சென்ட் ₹1 டு வெரிஃபை பேங்க்னு இருக்குல்ல, அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப் கேட்கும். அந்த ஆப்பில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை அப்படியே கொடுத்து ஒரு ₹1 பேமெண்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேங்க் டீட்டெயிலும் இந்த அப்ளிகேஷன் அப்படியே ஃபெச் ஆகி அப்படியே சிங்க் ஆயிரும். சரி, அந்த ₹1 திருப்பி கொடுத்துருவாங்க, ஓகேவா? அடுத்த ஆக்குபேஷன். ஸோ நீங்கள் என்ன ஆக்குபேஷனில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டாரா இல்லை பப்ளிக் செக்டாரா, கவர்மெண்ட்டா, என்ன அப்படிங்கிற லிஸ்ட்டு அப்படியே வந்திருக்கும். ஸோ அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட பேரண்ட்ஸ் நேம் கேட்பாங்க, மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், அது ரெண்டையும் கரெக்டாக கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட ஆனுவல் இன்கம். ஸோ இது வந்து ஆவரேஜாக இந்த இதுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் தான் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டுப்பாங்க, அதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ எக்ஸ்பீரியன்ஸ்னால் நோ எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதை அப்படியே கொடுங்க, இதெல்லாம் எந்த இதுவும் இல்லை, ஓகேவா? அடுத்து ஆதார் கார்டை நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண போகிறோம் டிஜிலாக்கர் வழியாக. ஸோ அலோவ் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டிஜிலாக்கர் வழியாக இவங்க டேட்டாவை வந்து எடுத்துக்குவாங்க, ஓகேவா?
நான் அப்புறம் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இந்த டேட்டா எப்படி இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. நம்ம ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணோன்னே கீழே அந்த கேப்ச்சா வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். அதாவது தெரில அப்படின்னா ட்ரை ஆனதை கொடுத்துட்டு வேறு ஏதாவது தெளிவாக கேப்ச்சா பார்த்துட்டு என்ட்ரு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரு பண்ண ஆதார் நம்பர் கூட லிங்க் பண்ணியிருந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுங்க. கொடுத்தோடனே நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு மூவ் ஆகும். அந்த இடத்துல ஆல்ரெடி நீங்கள் பின் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பின்னு செட் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வரீங்க அப்படின்னா செட் பண்ண சொல்லும். இல்லை ப்ரோ நான் ஆல்ரெடி என்ட்ரு பண்ணியிருந்தேன் ஆனால் மறந்து போச்சு அப்படின்னா ஃபர்கெட் கொடுத்துருங்க. நான் டீட்டெயில்ஸ் ஃபெச் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னது இது டிஜிலாக்கரில். ஸோ அந்த க்ரோவுக்கு நீங்கள் இந்த கேவிசிக்காண்டி மட்டும் தான் டீட்டெயில் கொடுக்குறீங்க. மித்த எந்த பர்பஸ்க்காண்டியும் உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் அக்ரிமெண்ட். ஓகேவா? சரி, அதனால் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் இப்போ வந்து செல்ஃபி சப்மிட் பண்ணிட்டோமா? செல்ஃபி சப்மிட் பண்ணிவிட்டு நம்மளோட சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். அப்படியே ஸ்க்ரீனில் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுட்டு அப்படியே ஒரு சிக்னேச்சர் அக்யூரேட்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்த பேன் கார்டில் எந்த அளவுக்கு இருக்கோ ஓரளவுக்கு மேட்ச் ஆனால் போதுமானதான். ஸோ இப்போ நாமினி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நாமினி டீட்டெயில்ஸ் கொடுங்க. அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு என்னவா இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அவங்க டீட்டெயில்ஸ்லாம் பக்காவாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால். ஆட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஸ்கிப் நாமினி அப்படிங்கிறதே கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து சேவ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு மூவ் ஆயிடலாம். ஸோ எதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா எனக்குள்ளே நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் அக்கௌண்ட் செட்டப் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. ப்ரொசீட் டு இ-சைன் ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ப்ரொசீட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடலாம். ஒரு ஃபார்ம் வந்திருக்கும். நம்ம ஓல்டு மெத்தடில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் நம்ம ஃபோட்டோலாம் சப்மிட் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுக்குறோம்ல. ஸோ அதை தான் வந்து இப்போ டிஜிட்டல் ப்ராசஸாக மாற்றி எல்லாமே வந்து டிஜிட்டலாக மாறி நமக்கு வந்து அந்த ஃபார்மே டிஜிட்டலாக வந்து காமிக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஃபார்மு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான். ஸோ அகெயின் திரும்பி நம்ம வந்து ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணி ஓடிபி போட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். டாக்குமெண்ட் சைன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அவ்வளோதான் கைஸ். ஸோ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. வித்தின் ஒரு 1 or 2 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அக்கௌண்ட் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஜஸ்ட் இப்போ அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லி வந்துருக்குல்ல. ஸோ இது வந்து வித்தின் 48 hours போட்டிருக்காங்க. 48 hours கிடையாது, ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லேயே வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிரும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான். நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் பை பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதில் யூபிஐயும் இருக்குது. நீங்கள் வந்து பணம் அனுப்புறது அப்படின்னா கூகுள் பே அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கூட நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.